சார், முதலமைச்சருடைய திருவண்ணாமலை ஸ்பீச்சை நீங்க கேட்டீங்களா சார்? கேட்டீங்களா? வழக்கத்திற்கு மாறான வேகத்தை தேர்தல் நெருங்க நெருங்க காட்டுகிறார்களா சார்? அதாவது சிஎம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திரு மு.க. ஸ்டாலின் நான் சொல்றேன், ஏன்னா அது பார்ட்டியினுடைய ஈவெண்டா இருந்ததுனால. தமிழ்நாட்டையும் தமிழையும் காப்பாற்ற வேண்டிய கடமை மட்டும் கிடையாது, இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் திமுகவிற்கு இருக்கிறது. இந்தியாவிலேயே ஐடியாலஜிக்கல் வார், கருத்தியல் யுத்தத்தை பிஜேபியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திமுக தான், திமுக மட்டுமே அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? அரவிந்தாக்ஷன், முதல்ல சத்தியம் டிவிக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு தயாராயிருக்கிறது என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் திரு மு.க. ஸ்டாலினுடைய கருத்துக்களுக்கு போறதுக்கு முன்னால் உங்களுடைய சொல்லிருங்க. ரெண்டு விஷயம். முதல்ல எங்க புதிய செயல் தலைவர் நிதின் அவர்களுக்கு எங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிவி பேனலிஸ்ட் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சத்தியம் டிவியில் முதல்ல பதிவு பண்றீங்க. சரி, இது முதல் விஷயம். நன்றி. ரெண்டாவது, இவருக்கும் மோடிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த முதல் பிரதமர் மோடி. சரி. பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 1980க்கு பிறகு ஆரம்பித்த பிறகு பிறந்தவர் இன்றைய எங்க செயல் தலைவர். ஆகவே ரொம்ப கம்மிங்கிறீங்க. 45. ஜென்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க 45ல ஒரு அகில இந்திய தலைவரை தந்தித்திருக்கோம், செயல் தலைவர். ஆகையினால நாங்க எங்க ரெடி ஆயிட்டோம் ஆல் இண்டியா லெவல்லங்கிறதே முதல்ல நான் சொல்லிட்டேன். நம்பர் 1. ரெண்டாவதாக, இந்த பிஜேபி 39 வயது இளைஞர்கள்லாம் கொடுக்க மாட்டீங்களா? வரும். இப்பதானே செயல் தலைவர் வந்திருக்கார். 39 வயது இளைஞருக்கு அகில இந்திய பொறுப்பு வரும். சரி, எனக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவதாக, இந்த பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் முதல்வரோ மற்றவர்களோ அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 68,467 பூத்துல 65,000 பூத்துக்கு பிஎல்ஏ 1 நாங்க கொடுத்து 60,310 பூத்துக்கான பிஎல்ஏ 1 எலெக்ஷன் கமிஷனுடைய சைட்ல அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே. பாக்கி இன்னொரு 3,000 நாங்க கொடுத்துருக்கோம். அதுவும் அப்டேட் ஆகும். எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் 60,310 தான் அப்டேட் பண்ணிருக்கு. அத்தனையிலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ 1 வந்திருக்கீங்க. 1980 ஏப்ரல் 16 சார், 30 ஏப்ரல் 6 அந்த கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இதுல அத்தனை பூத் லெவல் ஆபீசர்ஸ் முதல் முறையா அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு 3,000 பூத் எங்களுக்கு மைனாரிட்டி பூத்ஸ் இன்னும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த 3,000 பூத்ஸ்லயும் எலெக்ஷன் கமிஷன் அந்த சட்டமன்றத்துல இருந்து ஒருத்தரை பதிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறதுனால அதையும் நாங்க முடிச்சிருவோம். சரி, இது முதல் விஷயம். ரெண்டாவது, நேற்றைய தினம் கடந்த 3 நாட்கள்ல எல்லா தொகுதி வாரியாக எஸ்ஐஆர் பத்தி ஒரு பயிற்சி வகுப்பு நடந்தது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயிற்சி கையேடு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 250க்கு குறைவில்லாத பூத் ஏஜெண்டுகள் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 234ல் 25னா 625 6 லட்சம் பேர் கடந்த 3 நாட்களில் எங்கள் பயிலரங்குகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஓகே. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக, நாங்க அமைப்பு ரீதியாக 1200 மண்டல் அப்படின்னு நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஒரு மாவட்டத்திலையும் 1200 மண்டல். அந்த 1200 மண்டல்லையும் 5 பேர் கொண்ட குழு போட்டிருக்கோம். அது இல்லாது ஒவ்வொரு பூத்துக்கும் 5 பேர் கொண்ட குழு போட்டிருக்கோம்.
ஸோ எங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் என்பது நீங்கள் முன்னால் என்னைக்கோ பார்த்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் பார்த்த பாரதிய ஜனதாக்கும் உள்ள ஹியூமன் ரிசோர்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லீப் அப்படின்னு சொல்லணும். இன்க்ரீஸை வந்து நான் கிராஜுவல் லீப் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ லீப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அடுத்த விஷயம். ரெண்டாவது, இவர் வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு தடவை முதல் முறை வெற்றி பெற்ற போது ரஜினிகாந்த் இப்படிதான் சார் எழுதினாரு, லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்ட்டு எழுதினாருன்ட்டு எனக்கு நினைவு. கரெக்டா 2014 வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி தான். அது மாதிரி வந்து நீங்க வந்து இது வந்து நீங்க வந்து முன்னேற்றம்னு சொல்ல மாட்டீங்க, இதை வந்து லீப்னு சொல்லுவீங்க. ஓகே, ஆமா ஆமா, குவாண்டம் ஜம்ப் அப்படி சொன்னாலும் எனக்கு ஒன்று ஆட்சேபம். எனக்கு வந்து என்னன்னா சார், எனக்கு என்னமோ இந்த இதை வந்து நீங்க வந்து இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு சொல்ற மாதிரி தெரியல. இது ஏதோ எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லங்க, நான் அடுத்த சொல்ல வரேன், எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி 20 சீட்டு 25 சீட் எல்லாம் கொடுத்துறாதீங்க இந்த தடவை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்து ட்ரெடிஷனலா இருக்கிற கட்சிங்க, அவங்களுக்கு 68,000 பூத்துல ஏற்கனவே இருக்கிறாங்க. சரி சரி சரி. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகுங்கிறத முதலமைச்சர் புரியுது புரியுது புரியுது. அடுத்ததாக பாருங்க, நாங்க கிளஸ்டர் கிட்டத்தட்ட இப்போ 68 மாவட்டம்னு சங்கத்தை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாரதிய ஜனதால. 68 மாவட்டம், 66 மாவட்டம். ஆனா 4 மாவட்டத்தை ஒரு கிளஸ்டரா வச்சு அந்த 4 மாவட்டத்துக்கு ஒரு அப்சர்வர் ஒரு இதெல்லாம் நாங்க போட்டு தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா பார்த்தா அதனால எங்களுடைய ஆர்கனைசேஷனல், இன்னைக்கு தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆர்கனைசேஷனலி இட் இஸ் ரெடி. இது முதல் தகவல். அதாவது நிர்வாக கட்டமைப்பு ரீதியாக தேர்தலுக்கு எங்க பார்ட்டி தயாராகிடுச்சுன்னு சொல்றீங்க? முழுசா தயாராகி. ஓகே, புரிஞ்சிருச்சு. இது முதல் விஷயம். அதாவது முதலமைச்சர் சொல்வது போல எங்க இருந்தும் சங்கி படையை எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம், அது இங்கேயே தயாராகிடுச்சுன்னு சொல்றீங்க? 100% தயாராக. சரி. ஆனால் நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பைஜெயந்த் பாண்டா எங்களுக்கு பிரபாரியா இருந்தார். சரி. அவர் அசாமுக்கு அனுப்பப்பட்டிருக்க. அசாம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். அதுக்கு பதிலாக இப்ப பியூஷ் கோயல் இங்க வர்றார். பியூஷ் கோயல் வர்றார். ஏற்கனவே 2 டேர்மா நீங்க தானே சார் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதை விட அந்த என்ன மோர் இம்பார்ட்டன்ஸ்? எஸ்ஐஆர் வந்திருக்கு, அங்க என்ஆர்சி இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டு எல்லா விஷயமும். அதாவது இன்னைக்கு இருக்க 2 டேர்ம்ங்கிறது மட்டும் இல்ல, நாங்க எப்படி கொண்டு வர போறோங்கிறது தானே. அதாவது ஒரு காலத்தில் அங்க எல்லாத்தையும் விலைக்கு தானே சார். ஒரு காலத்தில் மாதவராவ் சிந்தியா இருந்தார் காங்கிரஸ்ல. மாதவராவ் சிந்தியா இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இவர்கள் ட்ரீம் மர்ச்சன்ட், இவர்கள் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வரமாட்டார்கள். அது ஜனசங் காலத்தில். ஓகே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டால் அடுத்து 3 டேர்ம் எங்களுக்கு தான் சார். இந்த 2026 நாங்க வந்துட்டோம்னா அவ்வளவுதான், அடுத்த 3 டேர்ம் எங்களுக்கு தான். அதுல எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது. ஆகையினால அந்த பயம் முதலமைச்சருக்கு இருப்பதால் தான் அதிகம் பேசுகிறார் என்று நம்புறேன். ஓகே ஓகே ஓகே. நம்பி நாராயணன் சார் கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கலான்ட்டு இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் மனசு திறந்து எனக்கு பதில் சொல்லணும் சார். நீண்ட நாட்களாக இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நோட்டாவுக்கு கீழான கட்சி பாஜக அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட சொன்னாங்க. நம்ம மறைந்த EVKS இளங்கோவன் போட்டியிட்ட போது கூட சொன்னாங்க நோட்டாவுக்கு கீழான கட்சி. ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்குன்னு கிண்டல் கேலி எல்லாம் பண்ணாங்க. சரியா? அப்படி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் நமக்கு எதிரி அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி வந்திருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா சார்? சார், இதுல நான் முதல்லயே சொல்லிட்டேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பிஜேபி. அதுக்கான காரணத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆகினால அந்த நோட்டாங்கிறது போயாச்சு, அது போயிடுச்சு. அது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அது ஒரு கேள்வி, இனிமே அதை சொல்ல முடியாது. ஓகே. நாங்க போன லோக்கல் பாடி அர்பன் எலெக்ஷன்லயே நாங்க எங்களை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். பல இடத்துல நாங்க 2வது வந்திருக்கிறோம். அதுல வந்து மாற்று கருத்தும் கிடையாது. சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, நாகர்கோயில்ல, திருநெல்வேலியில
நிறைய அர்பன் திருப்பூரில் நான் அர்பன்லாம் எங்கே வந்திருக்கோம் சொல்ல ரூரலில் கூட நாங்கள் வந்து ஒரு 47% நாங்கள் கேண்டிடேட் ஃபீல் பண்ணோம் போன தடவை இந்த அடுத்த தடவை நாங்கள் 100% ரூரல்லையும் கேண்டிடேட் ஃபில்அப் பண்ணுவோம். இப்படி கேரளா நான் சொல்லி முடிச்சேன். ரெண்டாவது உங்களுடைய கேள்வி அது வந்துடுத்துங்கிறது மட்டும் இல்லை, இப்ப இவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை அப்படின்னா இல்ல அவர்களுக்கு ஆதரவாக நான் சொல்ல போறேன். என்ன விஷயம்னா, எப்படியாவது இந்த ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்தால் திமுக தோன்றுவிடும். சரி, ஆகையினால ஏடிஎம்கே எப்படி அங்கேருந்து லிக்விடேட் பண்ணி, எப்படி நீ வந்து தமிழருக்கு எதிரி, நீ வந்து இதுக்கு மைனாரிட்டிக்கு எதிரி, அப்படி சொல்லி 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 ஏடிஎம்கேயை கரைக்க முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். திமுக செய்கிறது ஏடிஎம்கே கரைக்கக்கூடிய முயற்சி அப்படி செய்கிறது. அதாவது கூட்டணியில இருந்து வெளியில வரைக்க முடியுமாங்கிறதுக்காக இந்த முயற்சி. சார் எனக்கு நீங்க இல்ல ஆகையினாலதான் ஏடிஎம்கே அங்க போலாம், ஏடிஎம்கே திராவிட கட்சி தானே, உங்களுக்கு என்ன பயம் சார்? ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருந்திருக்கு. கோத்ரா இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறம் தான் கருணாநிதியினுடைய திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருந்தது. அதனால இன்னைக்கு இவர் சனாதனம் எதிர்ப்பு பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு ஓட் பேங்குக்காக தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு இல்லாத ஒரு கட்சி இந்த இடத்துல ஒரு பேனல்ல ஒருத்தர் இல்ல. இப்ப கோத்ரா ரயில் இருப்பீங்க ஏன் சொன்னீங்க? அதுக்கு பிறகு நாங்க செஞ்ச பிறகு அதாவது குற்றச்சாட்டு எல்லா இடத்துலயும் வந்த பிறகு நான் அதுக்குள்ளலாம் எந்த இன்சிடென்ட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன் சார். என்னுடைய போக்கஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் கோத்ராக்குள்ளேயும் போக போறதில்லை, அவர் காரை சொன்ன விஷயத்துக்குள்ளேயும் போக போறதில்லை. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லணும் போது அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு மக்களுக்கு தெரியும். அவர் கேள்விக்கு என்ன பதில் எனக்கு மக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லணுமோ அதுதான் நான் இங்க சொல்லணும். இப்போ என்ன பயம் என்றால் மைனாரிட்டி ஓட்டின் மீது பயம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி புதுசாக வந்திருக்கிறது தாவேகா. அந்த தாவேகாவுக்கு காங்கிரசினுடைய ஒரு தலைவர், டிஜிட்டல் மீடியாவுடைய தலைவர் ரகசியமாக போய் சந்திக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. இங்கேருந்து டெல்லிக்கு போன காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை தனியாக பார்த்து பாராட்டியதாக சொல்லப்படுகிறது. நீங்க தான் ஊடகத்தில் இருக்கீங்க, யார் யார் பார்த்தாங்கன்னு உங்களுக்கு லிஸ்ட் கொண்டு வந்துட முடியும். நீங்க விஜயை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி, அந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக செய்தி. நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா எங்கடா நம்ம கூட ரெண்டு பெரிய மைனாரிட்டியில ஒரு மைனாரிட்டி விஜய் கூட போயிருமோ என்ற ஒரு பயம் திமுகவுக்கு வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இது இரண்டாவது காரணம். இப்போ எங்க அண்ணன் முடிச்சிடுறேன். எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அண்ணன் வந்து என்ன ஒரு நம்பினாராயணன் வந்து ஒரு புஸ்தகத்தை காமிச்சாரு, இவங்க என்ன பயிற்சி கொடுத்திருப்பாங்க, நாங்க எப்படி பயிற்சி கொடுத்தோம் தெரியுமா அப்படிங்கிறாரு. அண்ணனுக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பில் அழைப்பு விடுக்கிறேன். எங்க பயிற்சி முகாமுக்கு வாங்க, பாருங்க நாங்க என்ன பயிற்சி கொடுக்கிறோம்னு நீங்க தெரிஞ்சு. வராத இடத்துல நீங்க எப்படி அடுத்ததாக முடிச்சிடறேன். இப்போ அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், அத்வானி என்ன ஆனார், முரளி மனோகர் ஜோஷி என்ன. சார் எல்லாருக்குமே ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு சார். நான் வந்து கடைசியா அத்வானிஜி வந்து சென்னைக்கு வந்திருந்த போது நான் பார்த்தேன் அவருடைய, அதாவது எந்த லீடராக இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தளர்வு என்பது வருகிறது. அதை நாம் ஓய்வு கொடுக்க வேண்டிய வயசில் நீங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், அவர் தப்பாக நினச்சக்கூடாது. ஞானி என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார், இல்லை கருணாநிதி அவர்கள் அவருடைய அறையில் உள்ள வேஷ்டி கலந்தது தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரா, அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டாமான ஞானி எழுதினார். யாராவது மறுக்க முடியுமா? அன்னைக்கு எழுதினார். அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும், மரியாதையோடு கொடுக்கப்பட வேண்டும். அது நடந்தது. இதுல ஒண்ணும் அத்வானிக்கு அந்த மரியாதையோடு கொடுத்தீங்களான்னு எந்த சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு டெய்லி போயிருப்பா, எப்ப போகணுமோ அப்ப பார்த்துட்டு இருக்காரு. 370 போன போது முதல்ல போய் பார்த்ததே அத்வானி தான். அயோத்தி விஷயம் முடிஞ்ச உடனே முதல்ல போய் மோடி பார்த்தது அத்வானிஜி தான். இதெல்லாம் எந்த ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அடுத்ததாக நாங்க 45 வயசுல ஒரு தலைவரை கொண்டு வருகிறோம் என்றால் எங்களுக்கு அடுத்த 30 வருஷம், அடுத்த 40 வருஷத்தை பத்தி
எங்களுக்கு ஒரு விஷன் இருக்குன்னு அர்த்தம். Okay. நாங்களே காங்கிரஸ் கட்சி மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேயை கொண்டுரலாமா, சித்தராமையா கொண்டுரலாமா சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நாங்க இல்ல. உங்களுக்கு நிதின் கட்கரியை கொண்டு வரக்கூடாது சார். சார் அதனால நீங்க அதே பேர் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறீங்க சார். இது என்ன சார் இது? ரெட்டோரிக்கா இருக்கு. அரவிந்தாக்ஷன் சார், உண்மையிலே சார், அரவிந்தாக்ஷன் திஸ் இஸ் ரெட்டோரிக். ஏன்னா நீங்க எல்லாருடைய இடத்தையும் பார்த்துட்டு ஒரு 5 டைம் எம்எல்ஏ, ஓகே, ஏன்னா அவர் வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. என்னைக்குமே நீங்க சொல்றீங்கல்ல எலெக்ஷன்ல கீழே ஜெயலலிதா அம்மாவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல கடைசியில் அவருக்கு ஒரு கேள்வியும் கேட்டு முடிச்சிருங்க. அடுத்து 3 பேர்ட்டு பேசுறேன். கடைசியில் அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, தைரியத்தை பத்தி பேசினார். நாங்க ஏதோ கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நான் கேட்கிறேன், பார்க்க போறோம். கருணாநிதி அவர்கள் அரஸ்டான போது ஸ்டாலின் சென்னையில் இருந்தாரா? இது கேள்வி. ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் தளபதினு சொல்லுகிறீர்களே, அவர் எங்கே ஓடி போனார் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பெங்களூர் போயிட்டாருன்னு தான் குற்றச்சாட்டு. சரி, ஓகே, அந்த அளவுக்கு தான் தைரியம் உண்டு என்பதை நான் இங்க பதிவு செய்கிறேன். ப்ளீஸ். கேரளா எலெக்ஷன் வந்தது, யூபிஏ நல்லபடியா ஜெயிச்சிருக்கு. ஓகே, ஆகையினால காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குமோன்னு ஒரு பயம் வந்திருக்கு. சரி, ஆகவே இதை கொள்கை ரீதியாக நாங்க மட்டும்தான் எதிர்க்கிறோம், காங்கிரஸ் எதிர்க்கலன்னு காங்கிரஸுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக நான் காரை செல்வராஜோ அண்ணன் பேசினதோ நான் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் தான் அதிகம், சாதனைகள் எதுவும் இல்லை. ஆகையினால அவர் கொள்கை ரீதியாக என்று ஒரு நிழலுக்குள்ள ஒளிந்து கொள்ள, சிறுபான்மை ஓட்டுக்குள்ள ஒளிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்.